ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இந்த சமயத்துல பாகிஸ்தான் போருக்கு போகுமா, அதுல இந்தியாவோடு போருக்கு போகுமா? நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமிய நேட்டோ அப்படின்றது முதல்ல நேட்டோவே ஒரு ப்ராக்சி தான். ஆக்சுவலா அமெரிக்கா தான் நேட்டோ. இப்போ அமெரிக்காவுடைய நேட்டோவை இந்த இஸ்லாமிய நாடுகள் மூன்றும் எதுக்காக காப்பி அடிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா இந்த இடத்த விட்டு ஓட போறாங்க. அதுல துருக்கியோட விமானங்கள் இறங்குறதுன்றது உண்மை, சீனாவோட விமானங்களும் இறங்குறதுன்றது உண்மை. போர் விமானங்களா இல்ல வேற போர் விமானம் தான். ஆனா இப்போ சவுதி அரேபியா கடன் கொடுத்துருக்கான், அவன் கடன் அடைச்சாச்சு. இப்போ சவுதி அரேபியா கடன் பாகிஸ்தானோட கடனை வச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சா நீங்க சண்டை போடணும். ஈரான் சண்டை போட்டாங்க, இங்கே தான் சண்டை போட முடியுமே தவிர பார்டர் தாண்டி ஈரான் அடிச்சான்னா அவன் திரும்ப அடிப்பான். துருக்கி என்ன பண்ணான்? சரி, பாகிஸ்தான் போல அவனுக்கு தெம்பு திராணி கிடையாது, துருக்கி போக வேண்டியதானே. ஏன்னா இங்க ப்ராப்ளம் 3 பேருக்கும் காமன் எனிமி கிடையாது. அதான் சொன்னேன், பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினால் இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானை தாக்கும் போது சவுதி அரேபியா வராது, இது வரைக்கும் வந்ததுல வராது. அதே மாதிரி துருக்கி வருமானா வரும், ஆனா டைரக்டா பூட்ஸ் இருக்காது, ஆயுத சப்ளை பண்ணும், அவ்வளவுதான். ஸோ பாகிஸ்தானும் அப்படிதான். பாகிஸ்தான் என்னைக்கு ஒத்துட்டு இருக்கான். பாகிஸ்தான் ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி, அது அவங்களுக்குமே புரியும். 50,000 பேர் சவுதி அரேபியால கூட்டு விட்டானா இல்லையா? ஸோ அமெரிக்கா கொடுக்குற டெமோக்ரஸின்றது அமெரிக்காவோட ஒரு பப்பட்டை கொண்டு போய் உட்கார்றதுக்கான ஒரு ஆயத்த பணிகள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆள் கிளம்பி போனா, இப்போ அமெரிக்கா வெளில போச்சுன்னா இப்போ ஈராக்ல ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். அது ஈராக்குக்கு சார்ந்த ஈராக்கோடைய வளர்ச்சிக்காக ஒரு ஆட்சியாக தான் இருக்குமே தவிர அமெரிக்காவையோ டாலரையோ காப்பாத்தாது. ஸோ உனக்கு வேணும்னா நீ இப்படி சொல்லுவ, வேணான்னா மாற்றி சொல்லுவ. இப்போதைக்கு உனக்கு என்ன ஆகும்னா, இந்தியாவும் சைனாவும் சண்டை போடணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடணும். ஸோ தட் இவனோட டாலர் அங்கே கீழே போயின்னு இருக்கு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க, முக்கூட்டு ஒப்பந்தங்கிற பேரில் பார்த்துருப்போம். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, டர்க்கி, நேட்டோ, கிட்டத்தட்ட இஸ்லாமிக் நேட்டோ. சரி, ஓகே, சொல்லுங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் டர்க்கியோட விமானங்கள், அதிநவீன விமானங்கள்லாம் இறங்கி இருக்கதா ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு சார் அது உண்மை? அது உண்மை. அதுல துருக்கியோட விமானங்கள் இறங்குறதுன்றது உண்மை, சீனாவோட விமானங்களும் இறங்குறதுன்றது உண்மை. போர் விமானங்களா இல்ல வேற எந்த போர் விமானம் தான். ஆனா நம்ம ஃபைட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம கார்கோ ஃபிளைட்ஸ், அதாவது சரக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ய, ஆயுதங்கள் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல மெடிக்கல் கிட்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்படி சொல்லிதான் கொண்டு வராங்க. இல்லங்க, அப்படிதான் அவன் சொல்றான், அதனால தான் நானும் அப்படியே சொல்றேன். அங்க அப்படி மெடிக்கல் கிட் கொண்டு வரது அளவுக்கு பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை? இனிமேல் வரப்போறதுக்கு வருமுன் காப்போம் திட்டத்தை கீழே கொண்டு வச்சாங்கன்னா நம்ம எதுவும் கேட்கறது இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 48க்கு அப்புறமா இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு போர்ல ஜெயிச்சா மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம இப்ப அதுக்கான நேரம் இருக்கா இல்லையா பாகிஸ்தான்லன்னா 5 மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு. நான் ஒண்ணா சொல்றேன். ஒன்னு நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல பிரச்சனை இருக்கு, கைபர் பக்துன்வால பிரச்சனை இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அவனுடைய இடமே கிடையாது, அவன் ஆட்டையை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த ஊர்ல பிரச்சனை இருக்கு. அப்புறமா பலூச்சிஸ்தான்ல பிரச்சனை இருக்கு. இம்ரான்கானை தூக்கி ஜெயில போட்டாங்க, அந்த உயிரோட இருக்கிறாரா செத்துட்டாரான்னு தெரியல. அப்புறமா நம்ம சமுத்திரக்கனி டைலாக் டே அவன் செத்துட்டான்டான்ற மாதிரிலாம் நல்ல செய்திலாம் வந்தது. அப்புறம் இல்லை, சாவெல்லாம் இல்லை, மெலிஞ்சு போயிட்டாரு, பேருக்குன்னு வெஜிடபிள் மாதிரி. அந்த ஊர்ல நம்ம வீட்டிலலாம் கிச்சன்ல பாத்தீங்கன்னா வெங்காயம் கூட ஓரமா இருக்கும், மற்றதெல்லாம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. வெங்காயம் முதல்ல அப்படியே வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க, அப்படியே ஓரமா கிடக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி இம்ரான்கான உயிரோட இருக்குதா, கெட்டு போச்சா, அழிவு போச்சு தெரியாத மாதிரி வச்சிருக்கிறானுங்க. ஆனா அந்த ஆளை இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா அவருடைய மனைவி, அவருடைய சகோதரி எல்லாம் போய் பார்த்துட்டு சப்ஜெக்ட் உயிர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா பஞ்சாப்லேயே கூட பிரச்சனை வரும். ஸோ நான் சொல்றது 5 மாநிலங்கள்ல ப்ராப்ளம் இருக்கு. இந்த சமயத்தில் போய் இந்தியாவிலலாம் போர்லாம் வச்சாங்கன்னா
இல்ல பஞ்சாப்ல ஏன் இம்ரான்கான் ஒருவேளை இருந்தால் இங்கேயும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க ஆக்சுவலாக பஞ்சாபும் சிந்தில் நார்தன் பார்ட் ஆஃப் சிந்து, அதாவது வட பகுதியில் இருக்கக்கூடிய சிந்தில் இருக்கக்கூடிய சில ஆதிக்க ஜாதி, சில ஆதிக்க குடும்பங்களுக்காக மட்டுமே நடக்கப்படும் நாடு வந்து பாகிஸ்தான். இதில் வந்து மாற்று கருத்து யாரும் இல்லை. அவங்க ஊர்லேயே ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒத்துப்பாங்கன்னு வச்சுங்களேன். யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அப்படின்னா இவர் வந்து அந்த அந்த ஜாதி தான். ஸோ அந்த இடத்துலையே இவருடைய இந்த இம்ரான்கானுடைய ஃபுல் நேம் வந்து இம்ரான்கான் நியாசி. இந்த 1971 இந்த கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த அந்த ஆளோட பேர் என்னன்னு படிச்சு பாருங்க. அந்த ஜெனரல் அந்த ஆள் பேரும் நியாசி தான் வச்சுங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒரே அந்த ஃபேமிலி தான், இன்ஃபேக்ட் ரிலேட்டட் தான். ஸோ அப்படிப்பட்ட இதுதான். ஸோ இப்போ இவங்களோட ஆதிக்கம் அப்படின்றத வச்சுதான் இவ்வளோ நாள் பாகிஸ்தான்ற ஒரு நாடே ஓடிட்டு இருந்தது. 1970 எலெக்ஷன்ல 69 எலெக்ஷன்லயே வச்சுங்களேன், ஆதரவு யாருக்கு இருந்ததுன்னா பெங்கால் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் பெங்கால், அதாவது பாகிஸ்தான், அதாவது நம்மளுடைய பகுதி வெஸ்ட் பெங்கால் வச்சுங்களேன். ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்றது வந்து பங்களாதேஷ். அப்போ அது பேர் ஈஸ்ட் பாகிஸ்தான். அந்த இடத்துல நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. யாரு? ஷேக் ஹசீனாவோட அப்பா. அது ஜெயிக்கிறது பிடிக்காம ஜெயிச்ச எலெக்ஷனை நல்லிஃபை பண்ணி இந்த ஜாதிகாரங்கள்லாம் இருக்காங்களே, பட்டான்ஸு, பஞ்சாபிஸு, நான் சொன்ன அந்த பஞ்சாப்னு சொல்றேன்ல, இதுல இருக்கிற நான் மாத்திரம் தான் உட்காருவேன். நீ எப்படி நீ வந்து உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு நான் மரியாதை இருக்கு. ஸோ நீ இறக்கடான்னு சொல்லி இறக்கி, அதனாலதான் பாகிஸ்தான் ரெண்டு பகுதியா இருந்த பாகிஸ்தான் ஒரே பகுதியா பாகிஸ்தானா மாறிடுச்சு. இன்னொன்று நாடு பங்களாதேஷ்னு மாறிடுச்சு. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதிக்காரங்க எலக்ட் பண்ணவங்க தான் இம்ரான்கான். எலக்ட் பண்ண அந்த இம்ரான்கானை கீழே இறக்குறது யாருன்னா அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டோடைய ஒரு ஆபரேஷன் தான். இம்ரான்கான் ஜெயிச்சு உட்கார்ந்துருக்க தேர்தலை புடுங்கி இம்ரான்கானை தூக்கி ஜெயில போட்டதுனால வந்த வேண இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அசீர் முனியர் போன்ற இவங்களும் அதே கிட்டத்தட்ட அதே ஆதிக்க ஜாதி தான். இருந்தாலும் இப்ப உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வருமா இல்லையா? ஜாதிக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை வந்துருமா? சரி, நான் ஒருத்தனை ஓட்டு போட்டு செலக்ட் பண்றேன். ஸோ எலக்ட் பண்ண ஆளை தூக்கி விசிறி கடாசிட்டு நீ ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அதுல எங்கேருந்து வருதுன்னா வாஷிங்டன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆளை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நீ தாண்டா நீலேருந்து பிரைம் மினிஸ்டர்னு உட்கார வச்சா, அவங்க இதனாலதான் வந்து ஜாதி பற்று, அந்த ஜாதியிலேயே ஜாதி வெறியர்களா இருந்தாலுமே அந்த என் ஜாதிகாரன் நான் எலக்ட் பண்றேன், அது வெளிலேருந்து ஒருத்தன் வந்து வந்த பிரியாரி அந்த கதை உள்ள வந்ததுன்னா ஸோ உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும் இல்லை பாகிஸ்தான்ல. ஸோ அப்போ பஞ்சாப்லேயும் பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். ஸோ அதனால இம்ரான்கான் உயிரோட வச்சுக்கிறது அப்படின்றது வந்து பாகிஸ்தானுடைய நல்ல காலத்துக்காக அவங்களே வச்சுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது நல்ல காரியம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், இம்ரான்கான் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஸோ அப்போ பாகிஸ்தான்ல 5வது முக்கியமான மாநிலம், அதுல வந்து அந்த ஸ்டேட்டை ஜெயிச்சிங்கன்னா பாகிஸ்தானே ஜெயிச்ச மாதிரி. அதுதான் பஞ்சாப். பாகிஸ்தானோட பஞ்சாபையும் சிந்தி அவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் பாகிஸ்தானே ஜெயிச்ச கணக்கு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான் ஒன்று இருக்கிறதே வேஸ்ட், அதனால காலி ஆயிரும். அதனால இந்த சமயத்துல பாகிஸ்தான் போருக்கு போகுமா, அதுல இந்தியாவோடு போருக்கு போகுமா? நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமிய நாட்டோ அப்படின்றது முதல்ல நாட்டோவே ஒரு ப்ராக்சி தான். ஆக்சுவலா அமெரிக்கா தான் நாட்டோ இஸ் அமெரிக்கா இஸ் நாட்டோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்க எந்த ஒரு நாட்டை இன்வைட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க தலைவன் மேல ஒரு கெட்ட பேரை போட்டு, மீடியான்றது அமெரிக்காவுடைய ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஒரு விங்கு, அதனால அவனை கெட்டவனாக்கி அந்த ஊருக்குள்ள 10 நாள் தனியா போனா எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிடும். இப்ப அமெரிக்கா மாத்திரம் ஒரு நாடை போய் இன்வைட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், பச்சையா தெரியும் இவன் போய் நாடு பிடிக்கிறான்ட்டு. இதை 4-5 நாடு சேர்ந்து ஒன்னா போய் இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? சரி, ஏதோ ஆப்ரேஷன் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ இங்க ப்ராப்ளம் தான், அதாவது ரோட்ல போறவனை கத்தியத்து குத்துறது அப்படின்றது என்ன ஒருத்தம் பண்ணாம, ஸோ இவனுக்கு வந்து அமெரிக்கா போலீஸ் மாதிரி எடுத்து போய் இறக்கி அவனை வந்து காலி பண்றதுதான் அமெரிக்காவுடைய வேலை. அதுக்கு நேட்டோன்னு ஒரு நியூஸ் ஆச்சு. இப்ப அமெரிக்காவுடைய நேட்டோவை இந்த இஸ்லாமிய நாடுகள் 3 எதுக்காக காப்பி அடிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா இந்த இடத்த விட்டு ஓட போறானுங்க. அமெரிக்கா இந்த இடத்துல இருந்து துண்டை காணும் ஓட. அதுக்கு பதில் ஆமா, செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதியோட இந்த இடத்துல ஈராக்ல தான் இவங்களோட மேஜர் பேஸ் இருந்தது. மிச்சம் எல்லாத்துலயும் மறு வச்சுன்னு தான் இருப்பாங்க, டைரக்டா அமெரிக்கா இருக்காது. நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, அமெரிக்கா இங்க இருக்கானா, அமெரிக்காலாம் இல்ல பாட்டுனா மறு இருக்கும். அந்த மறு இருந்ததுன்னா அமெரிக்காவோட பேஸ் அந்த ஊர்ல இருக்குது. அமெரிக்கா வந்து இங்க சும்மா பாதுகாப்புக்காக விமானத்தெல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனா ஈராக்ல வந்து கதையே வேற. 2003க்கு அப்புறமா நடந்த விஷயத்துல அமெரிக்கா டைரக்டாவே ஈராக்கோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு.
ஸோ இப்போதான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து காலி பண்ண போறாங்க. சாமான் நிக்காலோ அப்படின்றது எப்போ நடக்க போகுதுன்னா செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. அது நடந்த பிறகுதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரீஜன்ல, அதாவது நான் சொல்றேன் அந்த பிராந்தியத்துல முழுக்க என்ன ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு தெரியும். ஸோ இவன் வெளில போயிட்டான்னா மற்ற இடத்துல இருக்க பேசஸ்லாம் அடி வாங்கும். இப்போ ஈராக்ல இருந்து இவன் போயிட்டான்னா ஈராக் அடிக்க மாட்டாங்க வச்சுங்க. இன்னொன்று ஈராக்கும் ஒரு வகையில ஷியா நாடு. இப்போ ஈரான் அடிச்சது எல்லாமே சுன்னி மெஜாரிட்டி கண்ட்ரி. ஈராக்கையும் அடிச்சது காரணம் அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா இங்கேருந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், ஷியா பிரிவு அங்க கிளர்ச்சியாளர்கள்லாம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அங்க திருப்பி ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து சதாம் ஹுசைன் எப்படி கொண்டு வந்தாலும் இன்னொரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் வந்து நாட்டுக்கு உண்மையா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஊர் எதிர்க்க ஜால்ரா படம், அமெரிக்காவே ஜால்ரா படம், அமெரிக்கா தான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. பசிம் முனீர் எப்படி இல்ல, ஒருவேளை அங்க ஆட்சி மாற்ற ஷியா பிரிவுகள் ஏற்படுத்தினால் அப்படிதான் வரும்ன்ற. இல்ல, நீங்க அமெரிக்கா வெளில போச்சுனாலே உண்மையான ஒரு எலெக்ஷன் நடக்கும். அமெரிக்கா வந்து எல்லா நாட்டிலையும் எலெக்ஷன் நடத்துறேன்னு சொல்லி ஒரு பப்பட்டை உட்கார வைப்பான். உக்ரைன்ல என்ன நடந்தது, 2014 வருஷத்துல ஒரு தேர்தல் நடந்தது. விக்டர் யானுகோவிச்னு ஒரு ஆளு ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே நான் ரஷ்யாவோட ஒன்னா போறேன்னு சொல்றேன், ரஷ்யாவோட நான் ஒழுங்கா வேலை பார்க்க போறேன். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க சோவியத் யூனியன்ல, பிரிஞ்சு வந்துட்டாங்க. சரி, நான் ரஷ்யாவோட தானே இருக்கணும், ஸோ நான் தனி கொடுத்துட போனாலும் நான் அவங்களோட ஒன்னா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆள் ஆட்சியை கவுத்து இன்னைக்கு ஜெலன்ஸ்கியை வச்சு நாடு எப்படி கேவலமா போச்சா இல்லையா? அதே மாதிரி தானே ஈராக்கும். ஸோ அமெரிக்கா வந்து கொடுக்குற டெமோக்ரஸின்றது அமெரிக்காவோட பப்பட்டை கொண்டு போய் உட்கார்றதுக்கான ஒரு ஆயத்த பணிகள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த ஆள் கிளம்பி போனா, இப்ப அமெரிக்கா வெளில போச்சுன்னா இப்ப ஈராக்ல ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். அது ஈராக்குக்கு சார்ந்த ஈராக்கோடைய வளர்ச்சிக்காக ஒரு ஆட்சியாக தான் இருக்குமே தவிர அமெரிக்காவையும் டாலரையும் காப்பாத்தாது. இவ்வளவு நாள் இருந்த ஆட்சி அமெரிக்காவையும் டாலரையும் காப்பாற்றுறதுக்காக இருந்த ஆட்சி. ஸோ இப்போ அவன் போயிடுவான். ஸோ மற்ற இடத்துலலாம் என்ன ப்ராப்ளம் ஸோ ஆகும். அடுத்தது ஒன்று கிளறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஈரானை சுத்தி 3 நாடுகள் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஈரான் ஆதரவாக இந்த 3 நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடைய கட்டம் கட்டுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா பணம் இருக்கு. சவுதி அரேபியா 51வது மாநிலம். நான் திரும்ப சொல்றேன், சவுதி அரேபியாவை அமெரிக்காவோட 51வது மாநிலமாக தான் நான் பார்ப்பேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா 1945 காதலர் தினத்தன்று காதல் சொன்னாங்களோ அன்பு சொன்னாங்களோ தெரியாது, உலகத்தோடைய பண அச்சுன்றது அங்க அதே மாதிரி அதிகார அச்சுன்றது அங்க வந்தது. ஸோ அமெரிக்க ஜனாதிபதியும் சவுதி குடும்பத்தை சார்ந்த சவுதி மன்னரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டாங்க, ஆயில் உனக்கு பாதுகாப்பு எனக்கு. ஸோ அதனால அந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இன்னைக்கு சவுதி போயிட்டு இருக்கு. சவுதியோட ஆர்மி உண்மையிலே ஒரு சாவரின், அதாவது சுயாதீனமான ஒரு இராணுவமான எனக்கு தெரியல, அது சவுதி தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால சவுதி கிட்ட பணம் இருக்குது, அமெரிக்காவுடைய பேஸ் மேஜரா இருக்கு. ஏதாவது ஒன்று இருந்துன்னா ஓடி ஒழியறதுக்காக மறைச்சு வைக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது சவுதின்னு வச்சுக்கலாம். துருக்கி அடுத்தது இஸ்ரேலோட ஹிட் லிஸ்ட்ல இருக்கு, பாகிஸ்தான் இஸ்ரேலோட ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அடுத்தது அடி வாங்க போது நீங்க தாண்டா அப்படின்னு டைரக்டாவே இஸ்ரேலோடைய அதிபர் பெஞ்சமின் நெட்டானியாஹூ சொல்லிட்டாரு. இல்ல, டர்க்கியோட ஒரு நல்ல உறவுல தான் அமெரிக்காவும் இருக்கு. டர்க்கி வந்து எல்லாரோட உறவுல இருக்கு. இல்ல நான் சொல்லிடுறேன், டர்க்கியோட நல்ல உறவுல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? டர்க்கி கிட்ட இருந்து புடுங்கிதான் சவுதி அரேபியாவுக்கு மக்காவும் மதீனாவும் கொடுத்தது. சவுதி அரேபியா ஒரு நாடே இல்லை இப்ப. நான் சொல்றது வந்து 1920க்கு முன்னாடி சவுதி அரேபியான்னு ஒரு நாடு இருந்ததுன்னா இல்ல. அப்ப மக்கா மதீனா இருந்தது. அப்ப அங்க மசூதிகள் இருக்கு இல்லையா, அது வந்து இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் 3 புனிதமான மசூதிகள் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பெரிய கோயில் நம்ம கோயில்ல எடுத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலம்னு இருக்கு, அப்புறமா நட்சத்திர ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் நிறைய வச்சிருக்கலாம். அந்த மாதிரி இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் 3 மசூதிகள் புனிதமான மசூதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஒன்னு மக்கா, இன்னொன்னு மதீனா, இன்னொன்னு அல் அக்ஸான்னு சொல்லிட்டு ஜெருசலம்ல இருக்குது இஸ்ரேல்ல. ஸோ இந்த 3 மசூதிகள் தான் மெயின். இந்த 3 மசூதி யாரோட கண்ட்ரோல்ல முதல்ல இருந்தா ஆட்டோமன் டர்க் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்ப இருக்கிற துருக்கியே அப்படி சொல்லணுமா, பேரை மாத்திட்டாங்க. ஸோ துருக்கியே அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருக்கிற இவங்களோட கண்ட்ரோல் ஆட்டோமன் துர்க்கா இருக்கும் போது தான் இந்த மசூதிகள்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. வெள்ளைக்காரன் வந்து அந்த இங்க காந்தி எல்லாம் போராடினாரு, அந்த ஆட்சி போகக்கூடாது, துருக்கி அப்படியே இருக்கணும், அதாவது கலிஃபேட், அது அப்படியே கலிப்பாக்கள் அப்படியே இருக்கணும், அதுதான் நல்லதுன்ற மாதிரி போராட்டம்லாம் இங்க இருந்தெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு கூட பாகிஸ்தான்ல காந்தியோடைய பின்பற்றுபவர்கள் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவை தான் இருந்தது. ஸோ இப்போ துருக்கி அவங்க இடத்த புடுங்கின மசூதி தான் இவங்க வச்சிருக்காங்கன்னும் போது அவங்க வந்து எப்படி நேச்சுரலா இவங்க 2 பேரும் அல்லையா இருப்பாங்க. கொஞ்ச நாள் வேணா ஓகே, அதாவது டைம் பீயிங்க்கு, அதாவது என்னை அடிக்கிறான் அதனால கொஞ்சம் பணம் கொடு சப்போர்ட் பண்றதுக்குன்னு வேணா இருக்கலாமே தவிர என்னைக்குமே இவங்க 2 பேர் எதிரிகள் தான். ஸோ இன்னைக்கு வந்து சாவர்னிட்டி அப்படின்ற பேர்ல 2 நாடுகளா இருக்கு. ஆனா எதிரி, அதாவது ட்ரைபா இருக்கும் போதுல இருந்து எதிரி
அவங்க 2 பேரும். அதனால சான்ஸே கிடையாது. ஸோ பாகிஸ்தானும் அப்படிதான். பாகிஸ்தான் அவன் என்னைக்கு ஒத்துட்டு இருக்கான். பாகிஸ்தான் வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி, அது அவங்களுக்குமே புரியும். 50,000 பேர் சவுதி அரேபியால இருந்து கூட்டு வந்து விட்டானா இல்லையா, ஷிப்பில் ஃப்ளைட்டில் எவனெல்லாம் எப்படிலாம் கொண்டு போய் பிச்சை எடுக்கிறது இங்கே ஊரை சுற்றின்னு இருக்க, போங்கடா அவன் ஊருக்குன்னு அனுப்பிச்சு விட்டால. அப்புறம் என்ன போய் நாட்டோ மாத்திரம் வந்து ஒன்னா சேரானுங்க. இவங்க 3 பேருக்கும் காமனாக ஒரு எதிரி கிடையாது. இவங்க 3 பேருக்கும் காமன் பாயிண்ட் அஜெண்டான்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவங்க 3 பேருக்கும் காமன் அச்சீவ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. பரஸ்பரமான எதிர்ப்பு தான் இருக்கே தவிர பரஸ்பரமான ஒத்துமை இல்லை அப்படின்றத என்னோட பார்வை. இந்த 3 சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தான் சொல்லுங்க, இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சவுதிக்கும் பாகிஸ்தான், சவுதிக்கும் டர்க்கிக்கும் ஆர்ச் ரைவல் சொல்லிட்டேன் முதல்ல. 2வது துருக்கிக்கு சவுதி அரேபியாவுக்கு காமன் எனிமி யாரா இருக்காங்களா? இல்ல. இவ சிரியா, குர்திஸ்தானு, அப்புறமா ஈராக்கு, இவங்க எல்லாம் துருக்கியோட எதிரிகள். இஸ்ரேலு துருக்கியோட எதிரி. சைப்ரஸ், நம்ம மோடிஜி கூட போனார், போகும்போது சைப்ரஸ் நாட்டுல பாதி ஆட்டையை போட்டு வச்சிருக்கான் துருக்கி. பாகிஸ்தான் புத்தி அப்படியே இருக்கும் துருக்கிக்கு. அதாவது நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்ற மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு துருக்கியோட நண்பனா ஆட்டையை போட்டு இடம் இருக்கு சைப்ரஸ்ல. இதே மாதிரி சைப்ரஸ் நாடு சொல்றான் அது என் இடம்னு, துருக்கி சொல்றான் இல்ல நான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் என் இடம் நாட்டு. அந்த இடத்துலதான் பிரதமர் மோடி அவர்கள் நின்னாரு. பின்னாடி வந்து துருக்கியோட கொடி இருக்கும். அந்த இடத்துல நின்று வேணும்ட்டே போட்டோ போஸ்ட் கொடுத்தாரு. இப்ப யாருக்காக இந்த முக்கூட்டு ஒப்பந்தம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ஒண்ணு சவுதிக்கு வந்து ஈரானுக்கு அதனால நீங்க வாங்க, அப்ப அமெரிக்கா பேசலாம் எடுத்துட்டு போகும்போது சரி அப்போ நம்ம ஒரு இஸ்லாமிக்கல் நேட்ட மாதிரி வச்சுக்கலாம் இதுவா, இல்ல பாகிஸ்தானுக்கு இந்தியாவால எந்த கால பிரச்சனை நமக்கு வரும், அப்ப என்ன தாக்குறா நீங்க 2 பேர் வந்துருங்கிறது இது யாருக்கு? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இப்ப பாகிஸ்தானை இந்தியா இன்னைக்கு நேத்தியா தாக்குது. பாகிஸ்தான் வெள்ளை தாண்டிய பயங்கரவாதத்துக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நாடு பாகிஸ்தான். ஒரு 3ஆம் தர ராணுவத்தை கொண்ட நாடு பாகிஸ்தான். ஒரு டெமோக்ரஸியே, அதாவது மக்களாட்சி தத்துவத்தை கேலி கூத்தாக்கி அதை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கி போடுற ஓட்டு பெட்டியில் போடக்கூடிய நாடு பாகிஸ்தான். இஸ்லாமுக்கு எதிரான நாடு பாகிஸ்தான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடு பாகிஸ்தான். இவ்வளவும் சொல்லிட்டேன். இவர்களுக்கு சவுதி அரேபியா இன்னைக்கா சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ணணுமா? முதல் விஷயம். 2வது, 1948 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது. சவுதி அரேபியா வந்தானா? சரி, அதை விட்டுருங்க. 65, 99 இல்ல, 2016, 17, 18 இல்ல, 25 இல்ல. அப்புறம் அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு ஈரானால பிரச்சனை வந்துட கூட, வாங்க நீங்க 2 பேர் வாங்க. அதுதான் மெயின். ஏன்னா அதுக்கு ஏன்னு சொல்றேன். இது நல்ல கேள்வி. இது என்னன்னா, இப்ப நான் ஒரு கடன் கொடுக்குறேன். அந்த கடனுக்கு கொலாட்ரல் ஒண்ணு, அதாவது இது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு அடகு வைக்கணும்னு இருக்கு இல்லையா? என்னத்தை அடகு வைப்பாங்க? பாகிஸ்தான்ல என்ன இருக்கு அடகு வைக்கிறது? வீரர்கள் தான் இருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பணம் இப்ப வந்து யுஏஇயோட கடனை பாகிஸ்தான் அடைச்சாங்க. நான் அடைச்சிட்டேன் பாருன்னு மார்த்தட்டி காமிச்சாங்க. அந்த கடன் எப்படி அடைச்சாங்கன்னு பாருங்க. சவுதி அரேபியா கிட்ட யுஏஇயோட கடனை பாகிஸ்தான், யுஏஇ கிட்ட பாகிஸ்தான் வாங்கின கடனை இவங்க எல்லா ஊர்லயும் ஸ்ரீலங்கா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கா பாவம், அவங்களே ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்து இப்பதான் ஓரளவுக்கு லைட் பாக்குறாங்க. அவங்கிட்ட கடன். ஓகேவா? இப்ப சொல்ல வர விஷயம் என்ன, யுஏஇ கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. யுஏஇ என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கடனை திருப்பி கொடுக்குற ஐடியால இல்ல, உன்னால கடன் திருப்பி கொடுக்க முடியல, இல்ல முடியவும் முடியாது, துப்பு இல்ல திராணி இல்ல, நீ வெக்கக்கட்ட நாடு, சாரின்ட்டு போயிருவேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சோ நான் என்ன பண்றேன், என் கடனை திருப்பி கொடுன்னு கேக்குறாங்க. பாகிஸ்தான் எங்க இந்த என்ன கடன் அடைக்கும்? சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு எனக்கு கடனை கொடுன்னு சொல்லி வாங்கி அந்த கடனை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி யுஏஇ கடன் அடிச்சேன். அப்ப யுஏஇ பொறுத்த வரைக்கும், அப்பா எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு, நீ திவாலா போனி, நீ பிங்க் ஸ்லிப் போட்டேன்னா நான் காலி ஆயிடுவேன். ஸோ நான் நாடு சின்ன நாடு. இவன் அமெரிக்கா சொல்றது கேட்பான், சவுதி அரேபியா ஓரளவுக்கு கேட்பான். ஸோ அதனால இவன் கடன் அடைச்சிட்டான். ஸோ இப்போ சவுதி அரேபியா கடன் கொடுத்துருக்கான், அவன் கடன் அடைச்சாச்சு. இப்போ சவுதி அரேபியா கடன் பாகிஸ்தானோட கடனை வச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சா நீ ஆள் அனுப்பு, இங்கே சண்டை போடுறதுக்கு, அவ்வளோதான். ஈரானை சண்டை போடுறதுக்கு அனுப்பு. இங்கே தான் சண்டை போட முடியுமே தவிர பார்டர் தாண்டி ஈரான் அடிச்சான்னா அவன் திரும்ப அடிப்பான். அடிச்சா திருப்பி அடிப்பியா, நம்ம தமிழ் காமெடி மாதிரி திரும்பி போட்டு பொழப்பாங்க. இல்ல நான் உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் அங்க வரேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க வர. அன்னைக்கு அடுத்த நாளே அடிச்சாங்க. யமன் ஒரு நாடு இருக்கு இல்லையா, அதாவது ஒமான் இருக்கா, ஒமானுக்கு கீழே யமன் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அது கீழே வந்து இந்த பாபல் மந்தாப்னு ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு. அது அந்த ஒமான் கீழே இருக்கக்கூடிய ஏமன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த ஏமன் நாட்டோடைய ஹூத்தி ரெபல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அன்னைக்கு நைட்டு, இன்னைக்குதான் ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து சவுதி அராம்கோ மேல அட்டாக் பண்ணோம். பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, போக சொல்லுங்களேன் கப்பல் எடுத்துன்னு. இந்த நம்ம தமிழ் படத்துல இல்லைன்னா போற மாதிரி போனா அடி வாங்குவாங்க தெரியும்.
சரி அடி இப்ப அது முடிஞ்சிச்சா? சரி, இப்ப துருக்கி என்ன பண்ணான்? சரி, பாகிஸ்தான் வந்து போல, அவனுக்கு தெம்பு திராணி கிடையாது, துருக்கி போக வேண்டியதானே. ஏன்னா இங்க ப்ராப்ளம் வந்து 3 பேருக்கும் காமன் எனிமி கிடையாது. அதான் சொன்னேன். இப்ப சவுதி அரேபியாவுக்கு எதிரி யாருன்னா ஷியா பிரிவை சார்ந்து, அப்ப யமன் எதிரி. சில சமயத்துல வடபகுதியில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், குர்திஸ்தான், அதெல்லாம் கொஞ்சம் 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 இருக்கு. ஆனா மேஜர் எதிரிகள் அவர்களுக்கு கிடையாது. ஸோ இப்ப சவுதி அரேபியா ஆல்ரெடி இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது, அப்ராமிக் கார்டுன்னு சொல்லிட்டு, நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலோடைய அதிபர் பெஞ்சமின் நெட்டான்யாஹூ, அடுத்தது நீ தாண்டா லிஸ்ட்ல இருக்க, நீ ஊர் முழுக்க தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ராடிக்கல் இஸ்லாம்ன்ற பேர்ல வளர்த்து எல்லா நாடையும் நாசப்படுத்திட்டு இருக்க. கத்தார் நாட்டில் இருக்குல்ல, அங்க வந்து ஹமாஸோடைய ஒரு அலுவலகம் வச்சுன்னு ஊர் முழுக்க மத்தியஸ்தம் பண்றேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தா, அது மேலே மிசைல் தாக்குதல் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே சொன்னதுதான் இது. அடுத்தது லிஸ்ட்ல இன்னும் 2-3 நாடு இருக்கு. ஏன் தீவிரவாதி பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்றான், அவெல்லாம் பொழப்போம் அப்படின்ட்டு பயந்தது இந்த 2 நாடு. இப்ப பணம் வேணும்ன்றதுக்காக சவுதி அரேபியா கூட சேர்த்திருக்காங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினால், இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானை தாக்கும் போது சவுதி அரேபியா வராது, இது வரைக்கும் வந்ததுல வராது. அதே மாதிரி துருக்கி வருமானா வரும், ஆனா டைரக்டா பூட்ஸ் இருக்காது, ஆயுத சப்ளை பண்ணும், அவ்வளவுதான். இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் துருக்கியை தாக்கினால் இஸ்ரேலை சவுதி அரேபியா தாக்காது. இப்ப நீங்க நாட்டோவா இல்ல என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. புரியுது சார். இறுதியான ஒரு கேள்வி, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஒருவர் வந்து பேச்ச பார்த்திருப்போம். ஆமா, அது எதை சொல்ல வருது? வார்த்தையில வார்த்தை ஜாலம் என்னைக்கு வேணா நமக்கு, அதாவது வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்லுவான், போய் சொல்ல மாட்டான், அதுக்கெல்லாம் போல. நீங்க வந்து ஒருத்தன் பேசும்போது அவன் நண்பனா இது வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், எதிரியா என்ன பண்ணியிருக்கான், நடுவுல இருந்து வேற மாதிரி குழப்பு விடுறதுல என்னென்னலாம் பண்ணியிருக்கான்றது ஒருத்தனுடைய நாடு, அவனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அணியை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணோம். இப்ப ரீசெண்டா காஷ்மீர்ல போய் இறங்கி ஒமர் அப்துல்லாவோட உட்கார்ந்து பேசிட்டு, இந்தியாவோட முக்கியமான ஒரு பகுதி காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயத்த சர்ஜியோகர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க தூதர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்ல வரல இல்ல, ஏன்னா இந்தியாவுடன் முக்கியமான பகுதினா இப்ப இந்தியாக்கான பகுதின்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன ஏங்க நீங்க அப்போ உங்களுடைய மீடியா சேனல்ல எப்படிங்க காமிக்குது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்? யூ கோ அண்ட் செக் இட் அவுட். நீங்க வந்து பிபிசி எடுத்துங்க, CNN எடுத்துங்க, வாஷிங்டன் போஸ்ட் எடுத்துங்க, நியூயார்க் டைம்ஸ் எடுத்துங்க, எந்த மாதிரி இந்த மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் பாக்குறேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. வைகோ சொன்ன மஞ்ச பத்திரிகை இதுதான். ஏன்னா என்னுடைய நாட்டோட ஒரு பகுதி. நான் வந்து வாஷிங்டன் டிசி வந்து அமெரிக்கா இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க? சரி, நான் லூசியானா பர்சேஸ் நீங்க எப்படி வாங்குனீங்கன்னு நான் கேட்கட்டுமா? மெக்சிகோ கிட்ட இருந்து அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நீங்க எப்படி புடுங்குனீங்க? டெக்சாஸ் உங்களோட எப்படி வந்து சேர்ந்தது? பிளாரிடாவை நீங்க எப்படி எடுத்தீங்க? அடுத்து கனடா 51வது ஸ்டேட்னு சொல்றீங்க, வெனிசுலா 52ன்னு சொல்றீங்க, ஸோ கிரீன்லாண்டு இருந்து, ஸோ இதுக்குள்ளலாம் நம்ம போலாமா? ஸோ பெரிய கன் வச்சிருந்தா வாயை மூடிட்டு இருக்கணும், அப்படித்தானே? உண்மையெல்லாம், அதாவது பெரிய ஆயுதம் இருந்ததுன்னா உண்மை, நேதி, நேர்மை, அப்புறமா நியாயம், அப்புறமா இதெல்லாம் வந்து வாயை பொத்திட்டு ஓரமா போயிடணும். பெரிய கன் இல்லைன்னா ஜப்பான்ல போட்ட மாதிரி குண்டு போடுவேன். இப்ப ஈரான்ல குண்டு போடுறதா யோசிக்கிறாராம் ட்ரம்ப். எது? அணுகுண்டு போடுறதுக்கு யோசிக்கிறாராம். அவனுக்கு எப்படின்னா இப்படிதான். நான் ஏன் மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொன்னேன்னா, அணுகுண்டு போட்டா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி இவங்க ஆர்டிகல் எழுதுறாங்க. ஸோ அப்ப என்னன்னா ஆழம் பாக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நாட்டு மக்கள் உண்மையிலேயே இவனுங்களாம் மனுஷனுங்களா இல்ல வேற ஏதாவதா எனக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு நாடு, ஒரு இறைமை கொண்ட நாட்டுல பொதுமக்கள் மீது அணுகுண்டு போடுறத பத்தி ஒரு நாட்டு தலைவன் பேசுறான், அதை வந்து குளோரிஃபை பண்ணி எழுதுறான்னா, அப்ப அந்த நாட்டு மக்கள் கோவப்பட்டு ஏன்டா இப்படி இருக்க, மனுஷத்தன்மை நடந்துக்கடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதும் இவனுக்கு தான். உலகத்திலேயே ஒரே தடவை முதல்ல இல்ல, ஒரே தடவை அணுகுண்டு போட்ட ஒரே நாடு உங்க நாடு தான். இப்ப திரும்ப இந்த மாதிரி பண்றீங்களே, இது மாதிரி யோசிக்கிறீங்களே, உங்க நாட்டுல எல்லாம் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீங்க எல்லாம் மனுஷ பிறவிங்க தானா இல்ல வேற ஏதாவது ஏலியன்ஸ் எல்லாம் சொல்றானுங்களே, இந்த ரெப்டேலியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல. கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போவாண்டான்னு பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி யோசிக்கிற நாடு இப்ப கூட என்ன சொல்ற, நீ அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் தான் நீ எழுதுற உன் மேகசின்ல எல்லாம், உன்னுடைய டிவி சேனல்லாம் போன பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீரா? டேய், அது என்னோட இடம்டா, அது என் ஊர். மகாராஜா ஹரி கிரேபத்திர போட்டது எனக்கு. நீ புடிங்க அவங்ககிட்ட குடுத்து வச்சிருக்க. உன்னோட எய்ம் இந்தியா அமைதியா இருக்கக்கூடாது, இந்தியர்கள் அமைதியா இருக்கக்கூடாது, இந்தியர்கள் அப்படியே மத்திய ஆசிய நாடுகளுக்கோ வேற. இப்ப நம்மளை சுத்தி எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? உங்களால
காஷ்மீர் தாண்ட முடியாது. சைனா பக்கம் போக முடியாது, சைனா எதிரி. டிபேட் தான் நம்மளோட பார்டரு, சைனா பிரச்சனை. காஷ்மீர் பக்கம் நான் போய் தஜிகிஸ்தான் வழியா போகணும்னு நினைச்சேன், போக முடியாது. ஏன் போக முடியாது? இவன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆட்டையை போட்டு கொடுத்துருக்கான் அவனுக்கு. இப்போவும் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு தான் சொல்றே தவிர இன்டெகிரல் பார்ட். சரி, காஷ்மீர்னா நீ எதை வரையறைப்படுத்துற? காஷ்மீர்னா நீ சொல்ற மாதிரி மஞ்ச பத்திரிகை எழுதுற மாதிரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர், தட் இஸ் அவர் காஷ்மீரா? இல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதையும் சேர்த்து சொல்றியா? கில்ஜித்தையும் சேர்த்து சொல்றியா? எதெல்லாம் சேர்த்து சொல்றான்னு புரியல. ஸோ உனக்கு வேணும்னா நீ இப்படி சொல்லுவ, வேணான்னா மாத்தி சொல்லுவ. இப்போதைக்கு உனக்கு என்ன ஆகும்னா இந்தியாவும் சைனாவும் சண்டை போடணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடணும். ஸோ தட் இவனோட டாலர் அங்க கீழே போயின்னு இருக்கு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், 40 ட்ரில்லியன் கடனை தாண்டியது அமெரிக்காவோட. அந்த தகவலை பார்த்தேன். ஸோ அப்ப டாலர் குழப்போகுது. ஸோ அதுக்காக இதெல்லாம் ஊர்ல அவனுக்கு மூட்டி விடு, இவனை மூட்டி விடு, அவனை மூட்டி விடு. இல்ல டாலருக்கு எப்பமெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அமெரிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணும். அப்போ இப்பவும் அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க அடுத்த ஒரு போர் இந்தியா உருவாக்க அமெரிக்கா திட்டமிடுதா? நான் என்ன சொல்றேன், இல்ல என்னோட அப்பா அம்மாவை நான் அப்பா அம்மா தான் சொல்லுவேன். வேற ஒருத்தன் இன்னும் கடத்தி வச்சுட்டு போய் உச்சி வச்சிருந்தாலும் திடீர்னு வந்து இவரு உங்க அப்பா அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா தான் எங்க அம்மா தான், நீ கடத்தி வச்சிருக்க இருந்தாலும் அது. ஸோ இப்ப என்ன சொல்ல வரானுங்க இவனுங்க அமெரிக்காக்காரனுங்க? இப்ப நீ சொன்னாலும் சொல்லனாலும் அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படியே தான் இருக்க போகுது. என்னோட அப்பா தான், என்னோட அம்மா தான். காஷ்மீர் இந்தியாவுக்கு தான். நீ என்ன புதுசா வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துன்னு இருக்க? நீ சர்டிபிகேட் பண்ண வேண்டியது உன் இடத்த தான். நம்மளுடைய மறுப்பு இந்திய தரப்புல இருந்து என்ன தெரியும்? மறுப்புலாம் தேவையில்லைங்க. நான் என்ன சொல்றேன், பேசிட்டு போ. நான் என்ன திரும்ப சொல்றேன், உனக்கு தைவான்ல வேலை கிடையாது, இந்தியாலையும் வேலை கிடையாது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. அவ்வளவுதான். டு பி ஃப்ராங்க், நீ சொன்னாலும் சொல்லனாலும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், கில்ஜித் பல்டிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்து, லே லடாக்கு எல்லாத்தையும் சேர்த்து, சிகை முகம் எல்லாம் சேர்ந்த இந்தியாவோட முகம் காஷ்மீரம். அந்த காஷ்மீரம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி. நீ சொன்ன ஓகே, நீ சொல்லனாலும் அது என்னோட இடம் தான். ஓகேவா? நீ வந்து சர்டிபிகேட் முதல்ல உன் நாடே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வார்த்தை வேற மாதிரி வரப்போகுதுன்னு பயமா இருக்கு. கண்ட்ரோல்டா பேச வேண்டியது இருக்கு. உன் நாடே பாதுகாப்பாகுமா, 1776 மேப் மாதிரி ஆகுமா அப்படின்றத நாங்க யோசிச்சுன்னு இருக்கோம். நீ வந்து எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணாத. ஆனா நீ சொன்னதுல உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் மேல போயிட்டு கில்ஜித் பகுதியில போய், பாகிஸ்தான்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்கா தூதர்னு ஒருத்தர் இல்லை இப்போதைக்கு. போட்டா பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. கராச்சியில தூதரகத்தையே கொளுத்திட்டானுங்க. அதனால பயந்துன்னு எவனும் போக மாட்டேன்றான். அவன் ஒரு அமெரிக்காலேயே ஆம்பளைங்க இல்லை போல இருக்கு. சரி, பெண்களாவது இருப்பாங்கன்னா பெண்களும் இல்லை. ஸோ தூதர்னு ஒன்று கிடையாது, ஏதோ ஆஃபீஸர்னு ஒருத்த போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஆஃபீஸர் அங்கே அனுப்பி இந்த இடம் இந்தியா அதுன்னு சொல்றதுக்கு தெம்பு திராணி முதுகெலும்பு அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவோட ஆஃபீஸர்ஸ்க்கு உண்மையிலே நேர்மை இருந்துன்னா செய்வாங்க. இல்லைன்னா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. மூட்டி விடுறதா உன்னோட வேலை. டாலர் போகுது, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். கதர் தான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.